பாரதி விழாவில் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரதியையும் பெரியாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவதே ரொம்ப தவறான போக்கு. கேவலமாக பேசுவது, இழிவாக பேசுவது என்பது அவலத்தின் உச்சம், அற்பத்தனத்தின் உச்சம், அநாகரிகம், அராஜகம், முட்டாள்தனம். ரெண்டு பேருமே சமூகத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். நம்ம ரெண்டு பேருமே மதிக்கிறோம். அவங்கவுங்க காலகட்டத்தில் அவங்கவுங்க பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார்கள். தமிழகம் விடுதலைக்கு பிறகு, நாடு விடுதலை அடைந்த பிறகு தமிழ் சமூகம், தமிழ்நாடு யார் ஆட்சியில் இருந்தாலும் ரெண்டு பேரையும் தான் ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. திராவிட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் பெரியாரை கொண்டாடுகிறார்கள். கலைஞராகட்டும், ஜெயலலிதா, எம்ஜிஆர் இருந்தாலும் பாரதிக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியதில்லை. அதே மாதிரி பாரதியை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு காங்கிரஸில் இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இருக்கட்டும், அவர்கள் பெரியாருக்கு உரிய மரியாதையை கொடுக்க தவறியதில்லை. இன்னும் சொல்லப்போனால் பாரதியோட பெருமையை தமிழகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான். பா ஜீவானந்தம் என்ற ஒரு ஒற்றை மனிதன் பாரதி புகழை உலகெங்கும், தமிழகமெங்கும் கொண்டு போய் பரப்பினார். ஆகவே பாரதியையும் பெரியாரையும் ஒருவருக்கு ஒருவர் எதிராக நிறுத்துவது ரொம்ப தவறானது, வருத்தத்துக்குரியது, ரொம்ப வேதனை அளிக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருமே அவரவர் அளவில் ஒரு சமூக பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். குறைகள் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. நம்ம இதை முதல்ல மனிதனை வச்சு பேசணும். இறந்து போன மனிதர்களை பற்றி பேசும்போது கூடுதல் எச்சரிக்கை தேவை, அது யாராக இருந்தாலும். அப்படி இருக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திய இரண்டு மாபெரும் ஆளுமைகள், அவர்களை பாரதி விழாவில் பாரதியை புகழ்ந்து பேசுகிறத விட பெரியாரை இகழ்ந்து பேசினது சீமான் செய்த தவறு என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அதற்கு எதிர்வினையாக சில சக்திகள் இன்றைக்கு பாரதியை கேவலமாக பேசுவது, இழிவாக பேசுவது என்பது அவலத்தின் உச்சம். அது அதாவது அற்பத்தனத்தின் உச்சம், அநாகரிகம், அராஜகம், முட்டாள்தனம். அது ஒரு மாகவியை, தேசிய அளவில் அல்ல சர்வதேச அளவில் புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் அடையாளமான ஒரு மாகவியை கேவலமாக பேசுவது என்பது, அதாவது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு கொடுஞ்செயல், கேவலமான செயல். இது குறைந்தபட்சம் மனித நாகரிகம், அறிவு உள்ளவன் செய்ய மாட்டான். இதை பின்னால் யார் இயக்குறாங்கன்றது தெரியும். ஆகவே இதை ஆரம்பித்தது சீமான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அவர் பெரியாரை பற்றின அந்த கொடுஞ்சொற்களை பாரதி விழாவில் பேசாமல் இருந்திருந்தால் பாரதிக்கு எதிரான இந்த விமர்சனம் வந்திருக்காது. இவர்கள் விமர்சிப்பவர்கள் பாரதியை விமர்சிப்பவர்கள் சீமானை விமர்சிச்சுட்டு போட்டோம், பாரதியை எதுக்கு விமர்சிக்கிறாங்க? பிஹாண்டோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹாலில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.